ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக இப்படியா என்று அண்ணாமலை செயல்பாடு அநாகரிகமானது என்று வன்னியரசு விளாசியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னை தானே சாட்டையால் அடித்துக் கொண்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இச்செயலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசு கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தேசிய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான ஞானசேகரனை போலீசார் கைது செய்தனர். இவர் திமுக பிரமுகர் என எதிர்க்கட்சி குற்றம் சாட்டி வருகின்றனர். கைதான ஞானசேகரன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் இருக்கும் புகைப்படங்களையும் அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். ஆனால் ஞானசேகரன் திமுக பிரமுகர் இல்லை என்று அக்கட்சி தலைமை திட்டவட்டமாக கூறி வருகிறது. இதனிடையே இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் மாணவி குறித்த விவரங்கள் அடக்கிய முதல் தகவல் அறிக்கை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் மாணவியின் பெயர், மொபைல் எண், வீட்டு முகவரி போன்றவை இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்திற்கு அண்ணாமலை புகார் அளித்திருந்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு அரசிற்கு எதிராக இனிமேல் ஆர்ப்பாட்டம் கிடையாது என்றும், மற்றொரு பக்கம் நான் என் வீட்டின் வாசலில் காலை 10 மணிக்கு நானே என்னை 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்வேன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலில் செருப்பு அணிய மாட்டேன், நாளையிலிருந்து 48 நாட்களுக்கு விரதம் இருந்து 6 படை வீடுகளுக்கு சென்று முருகனிடம் முறையிடப் போகிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் கோவையில் தனது வீட்டின் முன் அண்ணாமலை பச்சை நிற வேஷ்டி அணிந்து கொண்டு சாட்டையால் 6 முறை சராமாரியாக அடித்துக் கொண்டார். இந்நிலையில் தெருக்களில் சாட்டையால் அடித்து பிச்சை கேட்பவர்களை விட அண்ணாமலையின் செயல்பாடு அநாகரிகமானது என வன்னியரசு கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், மனிதனை மனிதன் கைரிக்ஷா கொண்டு இழுக்கக்கூடாது என அவற்றை தடை விதித்தவர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்கள். அதேபோல சாலைகளில் சாட்டையால் அடித்து பிச்சை எடுப்பவர்களை தடுத்து மறுவாழ்வுக்கான வழிகாட்டியவர் கலைஞர் அவர்கள். இன்று தமிழ்நாட்டில் இப்படி சாட்டையால் அடித்து பிச்சை எடுப்பதை காண்பது அரிது. ஆனால் பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக இப்படி தன்னை தானே அடித்து கழிவிறக்கத்தை தேடுகிறார். தெருக்களில் சாட்டையால் அடித்து பிச்சை கேட்பவர்களை விட அண்ணாமலையுடைய செயல்பாடு அநாகரிகமானது. இப்படி செய்பவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அல்லது கவன ஈர்ப்புக்காக செய்பவர்களாக இருக்க வேண்டும். இதில் பாஜகவும் அண்ணாமலையும் என்ன ரகம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.